நீதி கிடைக்குமானால் விஜய் பேச்சை நான் வரவேற்பேன் கூறுகிறார் தொல் திருமாவளவன் அவர்கள். பரந்தூர் மக்களுடன் கோட்டை நோக்கி சென்று போராடுவேன் என விஜய் கூறியிருப்பதன் மூலம் பரந்தூர் மக்களுக்கு நீதி கிடைக்குமானால் விஜய் கூறியதை வரவேற்கிறேன் என தெரிவித்துள்ளார் திருமாவளவன் அவர்கள். அண்மையில் சென்னை விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் திருமாவளவன் அவர்கள். அப்போது பேசிய அவர், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மாற்று சக்தியாக கருதி அவரின் கருத்தை கூறியிருக்கிறார் என நம்புகிறேன். மேலும் திமுக ஆளும் கட்சி என்கிற முறையில் அதனை எதிர்ப்பது என்பது எல்லோருக்கும் இயல்பான ஒன்றுதான். ஆளும் கட்சியை எதிர்த்துதான் செயல்பட முடியும், அது வாடிக்கையான ஒன்று. அதன் அடிப்படையில் தான் நடிகர் விஜய் அவர்களும் அவர் கருத்தை சொல்லியிருக்கிறார். பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை குறித்து விடுதலை சிறுத்தை உட்பட எல்லா கட்சிகளும் அரசின் கவனத்திற்கு எடுத்து வைத்தோம். அதையும் தாண்டி செயல் திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாதிக்கப்படுகிற விவசாயிகளுக்கு இழப்பீடு தருகிறது என்ற அடிப்படையில் அரசு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. குறிப்பிட்ட சில கிராமங்களை சேர்ந்த மக்கள் குடியிருப்புகளை தவிர்த்துவிட்டு அருகில் இருக்கும் புறம்போக்கு நிலங்களை அதற்கு பதிலாக எடுத்துக்கொள்ளலாம் என்ற கோரிக்கையை முன்வைத்தார்கள். இந்த கோரிக்கையை தமிழ்நாடு அரசு கவனத்திற்கு பல முறை எழுத்து மூலமாக கொண்டு சென்றிருக்கிறோம். அமைச்சர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனாலும் அரசு இழப்பீடு தருவதில் ஆர்வம் காட்டுகிறது. இந்த நிலையில் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிற கருத்து அவருடைய நிலைப்பாட்டை காண்பிக்கிறது. அவருடைய போராட்டம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி பெற்று தருமானால், அதாவது குடியிருப்புகளை அகற்ற விடாமல் தடுக்குமானால் விஜய் கூறியதை வரவேற்கிறேன் என தெரிவித்துள்ளார் திருமாவளவன் அவர்கள்.